டொவினோ சார் அவ்வளோ உழைச்சிருப்பார். 3 கேரக்டருக்கான வேரியேஷன்ஸ் அவ்வளோ கொடுத்துருப்பாரு. ஹீரோயின் பேசின மகாலட்சுமி மேடம் சூப்பராக பேசியிருப்பாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே சின்ன சின்ன வாய்ஸஸும் அப்படியே அமைஞ்சது அந்த படத்துக்கு. ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அப்போ போகும்போது எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சுன்னா, அதில் ஒரு நல்ல பேமெண்ட் கொடுத்தாங்க. பேசில் சார் பேசினதுக்கு ஒரு நல்ல பேமெண்ட் கிடச்சிது. பேசில் சாருக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது அங்கே கேரளாவிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே வந்திருக்காரு. அந்த படத்துக்கு அவருக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, அவர் வந்திருக்காரு. திடீர்னு நான் உள்ளே பேசிட்டு இருக்கேன், டோரை திறந்துட்டு ஹலோ நீங்கள் தான் பேசுகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாண்ணே. அவரு பேசில் சாரை பார்த்துருக்காரு, பேசில் சார் வாய்ஸ் அவருக்கு தெரியும். ஆக்சுவலாக அவரு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் மலையாளத்தில். விஜய் தேவரகொண்டாக்கெலாம் அவர் மலையாளத்தில் பேசிட்டு இருக்காரு. சரி சரி. ஏங்க அவரே தமிழ் பேசுகிற மாதிரி இருக்குங்க. என்னங்க நீங்கள் அவரால் அதை என்ன சொல்கிறது, அது எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. எனக்கு பேசிலே தமிழ் பேசுகிற மாதிரி இருக்குங்க, உங்கள் வாய்ஸ் அவ்வளோ ஆப்ட்டுங்க, இந்த மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு இல்லைங்க எல்லா படத்துலையும் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் மலையாளத்துலேருந்து, அதுவும் மலையாள டப்பிங் ஆர்டிஸ்ட் சொல்லும்போது அது நமக்கு பெரிய ஒரு ப்ரைடான விஷயமா